குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கான டே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோடய விளாக் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் தினமுமே போகிற விளாக் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து அம்மா வீட்டில் வந்து ஊரில் வந்து தண்ணி தான் பிடிச்சிட்ருக்கேன். காலையிலேயே வந்து பொது குழாயில் வந்து தண்ணி விட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி ஊரில் வந்து ஒரு 4 வீட்டுக்கு வந்து சேர்ந்த மாதிரி ஒரு குழா இருக்கும். அதுதான் பொது குழா மாதிரி சொல்லுவாங்க. இப்போல்லாம் வந்து வீட்டுக்கு குழா வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. 7 மணிக்கெலாம் வந்து தண்ணி விட்டுருவாங்களா, தண்ணிலாம் பிடிச்சி வச்சுட்டேன். இங்கே வந்து செடி வந்து சின்னதாக தான் வச்சாங்க. இப்போ ரொம்ப பெருசாக மரம் மாதிரியுமே வந்துருச்சு. நிறைய பூ வந்து செம்பருத்தி பூ பூத்துருந்தது. ரொம்ப நல்லாயிருக்கும். வாசலுக்கு முன்னாடி இந்த செம்பருத்தி பூ, அதுக்கப்புறம் வந்து தென்னை மரம், இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். வாசல் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். சரி, கோலம்லாம் போட்டு முடிச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து காலையில் நான் தான் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மிச்சம் இருக்கிற வேலையெல்லாம் அம்மா அக்காலாம் வந்து பார்த்துப்பாங்க. சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டியாக வந்து கோலம் போட்டுட்டேன். வீட்டுக்கு பின்னாடி, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி என்னென்ன மரம் இருக்குது, செடி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். செடி வச்சு ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றுறதே இல்லை. ஒரே ஒரு நாள் வந்து செடி வச்சும் போது தண்ணி ஊற்றுனது தான். ஆனால் தண்ணிலாம் யாரோ ஊற்றி வச்சுக்கிறாங்க. இது ஒரு செடி, இந்த செடி ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை செடின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் என் அம்மா வந்து ஏதோ பூச்செடியா, நித்திய மல்லியா இல்லை முல்லைப்பூவா தெரியல, ஏதோ ஒரு கொடி போகிற மல்லின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லை. தண்ணி இல்லைன்னு நினச்சி நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஊற்றி தான் வச்சுருக்குறாங்க. எங்கள் வீட்டு பின்னாடி என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்ப்போம்மா. செடியாக இருக்காது, நிறைய மரம் தான் இருக்கும். என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து முருங்கை மரம் இருக்குது. இந்த முருங்கை மரமே வந்து வெட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுலேயுமே வந்து துளுத்து வந்துருக்குது. முருங்கை மரம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வேப்ப மரம். இந்த வேப்ப மரம் வந்து சின்னதாக வச்சாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா மரம் பெருசாகவே வளர்ந்துடுச்சு. இந்த வேப்ப மரம் வந்து இப்போ நல்லா நயல் கொடுக்குது. நாங்கள் வந்து இங்கே தான் உட்காந்து சாப்பாடெலாம் செஞ்சுட்டு இருந்தோம். இந்த பக்கம் வந்து இந்த அடுப்பு இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த அடுப்பை வந்து இந்த சைடில் வச்சுருந்தோம். அதில் தான் வந்து சாப்பாடெலாம் செஞ்சோம். இது வந்து கிச்சிலி மரம்னு நினைக்கிறேன். கிச்சிலி மரமா சாத்துக்குடி மரமான்னு தெரியல. சின்னதாக தான் இருக்குது. பெரிய மரமே வந்து வாசலில் இருந்துச்சு. ஆனால் அந்த மரம் எல்லாமே வந்து செத்து போச்சு. இங்கே வந்து வாழை மரம் இருக்குது. வாழை மரம் வந்து ஒரே ஒரு வாழைக்கன்று தான் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் வந்து ஒரு 4 மரமாக இருக்குது. 5 வாழை மரம் இருக்குது. இந்த சைடு வந்து 2 வாழை மரம் இருக்குது. இந்த பக்கம் வந்து சின்னதாக ஒரு வாழை மரம் இருக்குது. இந்த சைடு ஒரு 2 மரம் ஜாயிண்ட்டாக இருக்குது. இது இல்லாமல் குட்டி குட்டியாக வாழைக்கன்று இருக்குது. கொஞ்சம் நல்லா வளர்ந்துடு. நேற்றுக்கு நைட்டு வந்து வேறு ஏதோ ஸ்நாக்ஸ் விற்றுட்டு வந்தாங்க. அப்பளம்லாம் விற்றுட்டு வந்தாங்களா. இப்போ வந்து காய் விற்றுட்டு வராங்க. அம்மா வந்து வீட்டில் காய் இருக்கான்னு தெரியல. நாங்கள் இங்கேயே இருக்கிற மாதிரி தான் காய் வாங்குவாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் இருப்போம். நாளைக்கு வந்து நாங்கள் ஊருக்கு மாமியார் வீட்டுக்கு வந்து கிளம்பிடுவோம். காய் வாங்குவோமா என்ன தெரியல. வாங்கினா வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பப்பாளி மரம் ஒன்று இருக்குது. அதையும் பார்க்கலாமா? எங்களோடது பப்பாளி மரம். மற்றது வந்து சித்தி வீட்டில் வந்து நிறைய மரம் வச்சுருப்பாங்க. அதையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பப்பாளி மரம் பார்த்துக்கலாம். மாடு ஓட்டின்னு போயிடுறாங்க. டைம் ஆகிடுச்சு. மாடு ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ கண்ணுக்குட்டி மட்டும்தான் இருக்குது. பாவம், இது கத்தும் பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் கத்தும் அவங்க அம்மா போயிட்டாங்கன்ட்டு. காலையில் பால்லாம் கறந்தாச்சு. மணி ஒரு 8 மணி ஆயிடுச்சு. அதனால் மாடு வந்து ஏரிக்கு ஓட்டிகிட்டு போயிட்டு கட்டிடுவாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கண்ணுக்குட்டி கத்துது பாருங்கள். அவங்க அம்மா போயிட்டாங்கன்ட்டு கத்துது. கொஞ்சம் நேரம் கத்திட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அமைதியாகிடும். இதுதான் பப்பாளி மரம். ரொம்ப ஹைட்டாக இருக்குது. நம்ம வந்து இது பப்பாளிக்காய் வந்து அறுக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஜூம் பண்ணி காட்டுறோம். ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இந்த தொரட்டு கொம்பு வச்சு கூட அறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு. அவ்வளோதான். இது வந்து எங்கள் வீட்டில் இதோடு வந்து இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் மரம்லாம் இருக்குது. மற்றபடி அவ்வளோவா இல்லை. அது பக்கத்து அந்த சைடில் இருக்கிறது வந்து அண்ணா வீட்டு தென்னை மரம். இங்கே வந்து எங்கள் அண்ணா வீட்டில் மாமரம் இருக்குது. அதையுமே பார்க்கலாம். மாங்காய் வந்து பிஞ்செல்லாம் வச்சுருக்கா. இதுதான் இங்கே மாமரம் வந்து தோப்பு மாதிரி இருக்கும். இப்போ அது எல்லாமே அழிச்சிட்டாங்க. இது ஒன்று மட்டும்தான் வந்து புதுசாக வச்சுது போல். மாங்காய் பிஞ்சு சின்ன சின்னதாக இருக்குது. தெரியுதா? இது இந்த சைடு ஒன்று தெரியுது பாருங்கள். அது இந்த பக்கம்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து அண்ணா வீட்டு மரம். பெரியப்பா பையன். இது வந்து அவங்களோட வீடு. அந்த சைடு மாடி வீடு இருக்கும். இந்த பக்கம் ஷீட் இறக்கி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வந்து இங்கே ஊர் சைட்லலாம் வந்து பக்கத்தில் சொந்தக்காரங்களாம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் வீடு இந்த சைடு இருக்குங்களா, அந்த பக்கம் வந்து அண்ணா வீடு இருக்குது. இந்த சைடு வந்து சித்தப்பா வீடு இருக்குது. பக்கத்தில் இருக்கும். முடிஞ்சால் வந்து சித்தி வீட்டு மரமும் காமிக்கிறாங்க. கொஞ்சம் நிறைய இருக்கும். ஆனால் அங்கே போக முடியுமா என்னன்னு தெரில. போயிட்டு பார்ப்போம். இது எலுமிச்சம்பழம். நான் இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எடுத்தேன். ஆனால் எந்த விலாகில் காமிச்சேன்னு தெரியல. எலுமிச்சம்பழம் கை கிட்டவே இருக்குது பாருங்கள். ஆனால் இது பழுக்க மாட்டேங்குது. இந்த பச்சை கலராகவே தான் இருக்குது. ஆனால் இது கட் பண்ணி வந்து ஜூஸ்லாம் போட்டால் கொஞ்சம் நிறைய ஜூஸ்லாம் வருது.
கை கிட்டத்துலேயே இருக்குது எலுமிச்சக்காயெல்லாம். நம்ம வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வந்து 10 ரூபா கொடுத்தெல்லாம் கூட வாங்கியிருக்கிறோம். 5 ரூபா 10 ரூபா அப்படின்னா தான் வந்து எலுமிச்சம்பழமே கிடைக்கும். இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் இவங்களுக்கு அதோட இதெல்லாம் தெரியாது. அப்படியே விட்டுருவாங்க. வேணும்னா தான் கட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருவாங்க. 3 மரம் இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். கிச்சிலி மரம், அதுக்கப்புறம் சாத்துக்குடி, நார்த்தங்காய் 3 மரம் ஒரே மாதிரியே இலையாக இருக்குமா? ஆனால் தெரியல இது என்ன மரம்னு எனக்கே தெரில. இங்கே வந்து பூச்செடி வச்சுருக்குறாங்க. மரம் மஞ்சள் கனகாமரம் பூச்செடி இருக்குது. அப்புறம் இந்த சைடு வந்து தென்னை மரம் இப்போ தான் வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக வரணும். இந்த சைடு ஒரு தென்னை மரம், அந்த சைடு ஒரு தென்னை மரம் இருக்குங்களா. இது வந்து எலுமிச்சை மரம்னு நினைக்கிறேன். இந்த சைடு இருக்குது எலுமிச்சை மரம். நிறைய வந்து கிச்சிலி எலுமிச்சை மரம் தான் நிறைய இருக்குது. இந்த மரம் வந்து கிச்சிலி மரமாக என்னன்னு தெரில. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சுத்தமாக எனக்கு தெரியவே மாட்டேங்குது. இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாமே இந்த சைடு தான் சித்தி வந்து மரம்லாம் வச்சுருப்பாங்க. அந்த சைடு எம்டியாக இருக்குமா, நமக்கு நெயல் ஃபுல்லாமே வந்து நம்ம வீட்டுக்காக தான் வரும். அதனால் நாங்கள் வந்து பின்னாடி சைடு உட்காந்தா கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பின்னாடி வந்து ரேடியோ சவுண்டு கேட்குதா, நான் பேசுறது கேட்குதா என்னன்னு தெரியல. ஃபுல்லாமே வந்து சித்தியோட மரம் இது தான். நிறைய வந்து இந்த கிச்சிலி மரம், நார்த்தங்காய், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் மரம் தான் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து வாழை மரம் இருக்குது. அதையும் பார்ப்போமா. தென்னை மரம் தான் வச்சுருக்குறாங்க. இது வந்து ஒரு வாழை தோப்பு மாதிரியே குட்டியாக இருக்குது. நிறைய வாழை மரம் இருக்குது. இது வந்து அந்த அளவுக்கு ஹைட்டெல்லாம் போகல. கொஞ்சம் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது. எங்கள் வீட்டாண்ட இருக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹைட்டு பெருசாக இருக்கா. இது வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நிறைய வாழை மரம் இருக்குது. இது மரத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் கிட்ட 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 இருக்குது. ஃபுல்லாமே வாழை மரம் நிறைய இருக்குது. நல்லா இருக்குது. நான் இதுதான் முதல் முறையாக இங்கே வரேன். நல்லா இருக்குது பார்க்க. இது வந்து மாமரம் முட்டு கொடுத்து வச்சுருக்குறாங்க. அது எல்லா சைடும் போச்சுன்னா வந்து உடஞ்சிருமா. கிளை வந்து சின்ன சின்னதாக இருக்குது. அதனால் வந்து கயிறு போட்டு கட்டிட்டு இங்கே வந்து ஒரு கட்டை வந்து முட்டு கொடுத்து வச்சுருக்குறாங்க மாமரம். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு ஃபுல்லாமே வந்து வாழை மரம் தான் அதிகமாக இருக்குது. நிறைய இருக்குது வாழை மரம். இது வந்து குட்டியாக வாழை தோப்பு மாதிரியே வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது. இந்த சைடுமே வந்து தென்னை மரம், அதுக்கப்புறம் வாழை மரம் இதெல்லாம் தான் இப்படி வச்சுருக்காங்க. இங்கே வந்து மஞ்சள் கனகாமரம் வந்து செடி இருக்குது. அவ்வளோதான் சித்தியோடது. அதுக்கப்புறம் இந்த சைடுமே வந்து தென்னை மரம்லாம் வச்சுருக்குறாங்க. இப்போ தான் வச்சுருக்காங்க. தண்ணிலாம் ஊற்றணும், ஊற்றலை போல். கொஞ்சம் காஞ்சா மாதிரி தான் இருக்குது. இப்போ வெயில் டைமா, கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் நல்லா வரும். இங்கே வந்து பப்பாளி மரம் இருக்குது. இது எங்களோட பப்பாளி மரம்னு நினைக்கிறேன். இல்லை அவங்களோட தான் என்னன்னு தெரியல. பப்பாளி மரம் இருக்குது. ஆனால் வந்து தண்ணிலாம் எதுவும் ஊற்றல. பப்பாளிக்காய் 2 இருக்குது. அதுவுமே காஞ்சு போய் கிடக்கு. எங்கள் வீட்டுக்கும் அதுக்கப்புறம் என் சித்தியோட வீட்டில் இருக்கிற மரம் செடியெல்லாம் காமிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து அம்மா சைடில் இருக்கிற கார்டன் இது தான். ஒரிஜினல் கார்டன் இது தான். நம்ம வந்து சின்ன சின்னதாக செடியெல்லாம் வச்சுருப்போம். இங்கே பெரிய பெரிய மரமாக இருக்கும். பார்க்கவே நல்லாயிருக்கு. கொஞ்சம் நயலுமே நமக்கு வந்து அதிகமாக கொடுக்குமா, நல்லா இருக்குது. எங்கள் வீட்டில் விட என் சித்தி வீட்டில் வந்து மரம்லாம் கொஞ்சம் அதிகமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் வீடியோ அங்கே பாதியிலே சொல்லியிருந்தேன். சித்தி வீட்டில் வந்து கொஞ்சம் மரம் நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு. பார்க்க அவ்வளோ நயலாக இருக்குது. ஆனால் அந்த மரம் செடியெல்லாம் வச்சது ஃபுல்லாமே அந்த சைடில் வைப்பாங்களா, நமக்கு வந்து நெயல் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே, வந்து அம்மா வீட்டோட கார்டனும் வந்து சித்தி வீட்டோட கார்டனும் வந்து காமிச்சாச்சு. நிறைய மரம் இருக்கும். இதுவே வந்து மெயின்டைன் பண்ணாலுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஊர்லலாம் இந்த மாதிரி வந்து மரம் செடியெலாம் இருக்கான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி மரம் செடியெலாம் இருந்தால் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விட்டால் வந்து நம்ம ஊர்லேயே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது. சென்னைக்கு திருப்பி போகணும் அப்படின்றதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அங்கேருந்து வரும்போது இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஊரில் வந்து இடம் வாங்கினதுலேருந்தே வந்து இப்போ அதிகமாக ஊர் சைடில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி மரம் செடியெலாம் இருந்தால் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டவுட்டாக வந்து சொல்லியிருந்தேன். அந்த மரம்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். சரி ஓகே, என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாக் பார்க்கலாம். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.